வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. 63 நாயன்மார்கள்ல தேவார பதிகம் பாடிய முதல் மூவர்ல முக்கியமானவர் யாருன்னு கேட்டா அப்பர் பெருமான்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்கள் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்துல சிவபெருமானோட ஐக்கியமாயிருக்கார். அவரை பற்றிய சில விவரங்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா இப்ப பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். ஏழாம் நூற்றாண்டு காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல பக்தி மார்க்கத்தை வளர்த்த சிவனடியார்கள்ல ஒருத்தர் நம்ம அப்பர் பெருமான். இவர் பாருங்க, புகழனாருக்கும் மாதினியார் அம்மையார் இவர்களுக்கு பிறந்த மகன்தான் நம்ம மருள்நீக்கியார். மருள்நீக்கியார்னு சொல்றேன்னா அவருடைய இயற்பெயர் மருள்நீக்கியார் தான். அவர் சிறந்த சைவ குலத்துல பிறந்து சிவபெருமானையே வணங்கி கொண்டிருந்தவர் இளமை காலத்துல சமண மதத்தை பின்பற்றிட்டு சமண மதத்துல அவர் ஆழ்ந்து போனார். அது இல்லாம சமண மத நூல்களை கற்று சமண மதத்துல ஒரு குருவாகவே திகழ்ந்தார் அவர். அந்த மன்னரும் சமண மதத்தை சேர்ந்தவரா இருந்ததுனால இவருக்கு மிகுந்த பெருமைகள் உண்டாயிற்று. ஏன்னா சமண மதத்துல ஒரு குருவாகவே மாறி போனார். இவருடைய பெயரே தர்மசேனா அப்படின்னு சமணர்கள் அழைத்தாங்க. அந்த அளவுக்கு சமண மதத்துல அவர் மிக்க பற்று கொண்டவரா இருந்திருக்காரு நம்ம மருள்நீக்கியார். அதற்கு பிறகு பாருங்க, அவருக்கு ஒரு முறை சூளை நோய் வந்துருச்சு. சூளை நோய் அப்படிங்கிற அந்த வயிற்று வலி அவரால் அதிலிருந்து மீளவே முடியல. சமண மத துறவிகள் எவ்வளவோ மருத்துவங்கள் கொடுத்தும் நிறைய மருந்துகள் அந்த அரசனாலேயே வழங்கப்பட்டும் அவருக்கு அந்த சூளை நோய் குறையவே இல்லை. சூளை நோயால மிகவும் பாதிக்கப்பட்ட அவர் அப்பதான் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. ஏற்கனவே அவருடைய அக்கா திலகவதி அம்மையார் அவங்க எப்பவுமே சிவனையே வணங்கி சிவ வழிபாடையே செய்து கொண்டிருந்தவர். அவர் செய்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே என்னுடைய தம்பி மருள்நீக்கியார் இப்படி சமண மதத்தை பின்பற்றி போயிட்டானே, என்ன செய்தாவது என்னுடைய தம்பிய சிவனடியாரா மாற்று அப்படின்னு அந்த சிவபெருமான் கிட்ட அவங்க தினமும் வேண்டாத நாட்களே இல்லை. ஏன்னா எல்லோருக்குமே அவங்க என்ன வம்சாவழியா பண்றோமோ அதை தானே நம்மளுடைய குழந்தைங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அப்படித்தான் அந்த திலகவதியார், அதாவது திருநாவுக்கரசருடைய அக்கா, அவர்களும் ரொம்ப சிவபெருமான்கிட்ட தினமும் வேண்டி வேண்டி அழுது தொழுதிருக்காங்க. அந்த சமயத்துலதான் பாருங்க, இந்த தர்மசேனான்னு சமண மதத்தவரால் போற்றப்பட்ட பெரிய குருவாக இருக்கக்கூடிய இந்த திருநாவுக்கரசருக்கு இந்த சூளை நோய் தன்னுடைய தமக்கையை தேடி, திலகவதியா அம்மையாரை தேடி வீட்டுக்கு வராரு. உடனே இவர் என்ன செய்யறாரு, விபூதியை இட்டு விட்டு நீ சிவபெருமானை வணங்கு, இந்த சூளை நோய் போய்விடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா திலகவதி அம்மையார் சொல்றாங்க. அப்ப அதுதான் சொல்லுவோம் இல்லையா, அதாவது எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு நோய்வாய்ப்படும் போது, பாதிக்கப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் நினைக்கிறது சரிதானே, இதுல எப்படியாவது இதுல இருந்து மீண்டுடணும் அப்படின்னு தானே ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அப்படித்தான் நம்ம அந்த தர்மசேனான் போற்றப்படக்கூடிய அந்த திருநாவுக்கரசர் மருள்நீக்கியார் என்ன பண்ணினாரு, சிவபெருமான வேண்டி முதல் பாடல், தேவார பதிகத்துல முதல் பாடலா இருக்கக்கூடிய அந்த பாடலை அவரு சிவபெருமான நோக்கி எப்படியாவது என்னுடைய இந்த சூளை நோயை நீக்கிவிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி மனமுருக பதிகம் பாடுறாரு. அதை பாடின உடனே திலகவதி அம்மையார் விபூதி இட்டு விட்டு அவருக்கு விபூதியை அருந்தவும் கொடுத்த உடனே அவருக்கு அந்த சூளை நோயானது விடுபட்டு போனது.
அதிலிருந்து அவருக்கு சிவன் மேல் பற்று உண்டாகி சிவபெருமானையே வணங்க துவங்கினார். உடனே சமணர்கள் விட்டு விடுவாங்களா? அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் சமணர்கள் தான் நிறைய அவங்க மடங்களை கட்டியும் எல்லோரையும் சமணர்களா மாத்திக்கிட்டு அப்படி அங்க இருந்தாங்க இல்லையா? ஏன்னா இல்லைன்னா இளம் பருவத்துல திருநாவுக்கரசர் மருளிக்கியார் இந்த மாதிரி சமண மதத்துக்கு போயிருப்பாரா? இல்லதானே. அதற்கப்புறம்தான் சிவபெருமானின் அருளை தெரிஞ்சுக்கிட்டு இவரை சிவபெருமானை வணங்கி சைவ மதத்துக்கு மாறின உடனேயே அந்த சமணர்கள் நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க. அந்த மன்னரே அந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள இவரை போட்டு 7 நாட்கள் அடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. 7 நாட்கள் சுண்ணாம்பு காலவாயில போட்டு அடைச்சி அந்த சுண்ணாம்பு சுடுற மாதிரி அவரை சுட்ட போதும் அவர் என்ன பாடியிருக்காரு தெரியுமா? மாலை மதியமும் அப்படிங்கிற அந்த பாடலை, அந்த பதிகத்தை பாடினார். அதாவது அந்த சுண்ணாம்பு காலவாயில இருக்கும்போது கூட ஈசனை நினைக்கும் போது அவருக்கு அந்த சோலையில இருக்க மாதிரி அப்படி ஒரு நினைவு வருது எனக்கு. இது சுடவே இல்லை, ஏன்னா என்னுடைய அப்பன் சிவபெருமானையே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு பொருள்படும்படி அந்த மாதிரி பாடலை பாடியிருக்காரு பாருங்க. பால் சாதத்துல விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த விஷமுமே அவரை ஒண்ணுமே பண்ணல. அதற்கப்புறம் அந்த சமணர்கள் யானையை விட்டு மிதிக்கிறதுக்காக இந்த அப்பர் பெருமானை நோக்கி அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த யானை பாருங்க, அவரை பார்த்துட்டு சுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு ஏந்திருந்து போயிடுச்சுங்களாம். இந்த மாதிரி எத்தனையோ அவஸ்தைகள். கல்ல கட்டி கடல்ல போட்டிருக்காங்க. அப்பையும் அது தோணியா மாறி அந்த படகுலேயே தோணியிலேயே அவர் கரை சேர்ந்திருக்கார் பாருங்க. இந்த மாதிரி எத்தனையோ செய்தும் அவருடைய சிவபெருமானிடம் இருந்த அந்த பக்தி அன்பு அவருக்கு மாறவே இல்லை. சரி, இவரை இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவரை அப்படியே விட்டுட்டாங்க பாருங்க. அவர் பெரிய பணக்காரர் எல்லாம் இல்லை. சிவன் மேல அன்பு பக்தி அவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்தது. அவரால் முடிந்த தொண்டுகள் என்ன அப்படின்னா உழவார பணி மட்டும்தான். அந்த உழவார பணியை மட்டும்தான் ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எல்லா இடத்துலயும் போய் கோவிலை சுத்தம் பண்ணுவாரு. பில்லு ஏதாவது முளைச்சிருந்தா அதெல்லாம் எடுத்து போடுவாரு. சிவன் கோவில் அத்தனையிலும் விளக்கேற்றத்துக்கு ஏதாவது செய்வாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் காலார நடந்து அவர் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிவனடியாரா இருந்தவர் கூட தான் நம்ம திருஞான சம்பந்தர் இணைஞ்சுக்கிட்டாரு பாருங்க. திருஞான சம்பந்தர் அவருடைய வயது என்ன? 3 வயதோ 4 வயதோ. நம்மளுடைய திருநாவுக்கரசருடைய வயது என்ன? 80 வயது. பாருங்களேன், சிவனடியார் எந்த வயசுலயும் சிவனடியாரா இருக்க முடியும் அப்படிங்கிறத நினைக்கிறது. வேதாரண்யத்துல பாருங்களேன், மூடியிருந்த அந்த கிழக்கு புறமான அந்த கதவை திறக்கவே திறக்காது அப்படின்னு சொல்லும்போது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாடி அந்த கோவிலையே, அந்த கோவில் வாசல் கோபுர வாசல் இருக்கு இல்லையா, அதையே திறக்க வைத்தது நம்ம திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாடிய பாடல்கள் தான். என் அப்பன் சிவபெருமானுக்கு அதெல்லாம் பிடித்திருந்து உடனே கதவை திறந்து வைத்தார் பாருங்க. இந்த மாதிரி அப்படிப்பட்ட சிவனடியாரா இருந்த நம்மளுடைய அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் என்ன மருள்நீக்கியார் பாருங்களேன், பாடல்கள் பாடினதுனால நாவுக்கே அரசர் அப்படின்னு சிவபெருமானால போற்றப்பட்டு திருநாவுக்கரசர் அப்படின்னு பெயர் வாங்கினவர் அவர். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், இவரு இப்படியே உழவாறு பணி செய்து கொண்டே கைலாயத்துக்கே சென்று விட்டார். எங்க? இமயமலைக்கு கைலாயத்துக்கே நம்ம திருநாவுக்கரசர் போன போது அங்க நம்ம சிவபெருமான் சொல்லிட்டார், ஏன் நீங்க இவ்வளவு தூரம் வரணும்? நீங்க அங்கேயே தென் திசையிலேயே இருந்திருக்கலாமே. நீங்க இப்பவும் நீங்க தென் திசைக்கு போங்க, நான் அங்க உங்களுக்கு காட்சி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பாருங்களேன் 80 வயசுல வயதான காலத்துல அங்க எங்க இமயமலைக்கு பக்கத்துல ஒரு குளத்துல அங்க இறங்கின நம்ம அப்பர் பெருமான் இங்க திருவையாறுல இருக்கக்கூடிய ஆற்றிலிருந்து வெளியே வந்திருக்கார். எப்படி பாருங்க, எப்படி என் அப்பன் சிவபெருமானுடைய அருள் எப்படி, திருநாவுக்கரசருடைய பக்தி எப்படி, இதெல்லாம் நம்ம நினைக்கும் போதே அந்த மாதிரி பக்தி நமக்கு வரணும். அதற்கு சிவபெருமானுடைய அருள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் இல்லையா? இங்க சேர்ந்தார். இங்க வந்தோட திருவையாறுல ஐயாரப்பர் கோயில்ல அவருக்கு அந்த இடத்துல அப்பரும் அம்மையும் ரிஷபாரூடத்துல காட்சி கொடுத்தார்.
இப்படியெல்லாம் பெருமைகள் நிறைந்த என்னுடைய அப்பர் பெருமான பாருங்களேன், உழவார பணி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் எல்லாமே கிடைக்குங்களாம் உழவார பணியில. தூக்கி தூக்கி அந்த பக்கம் குளத்துல, இந்த பக்கம் காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி தூக்கி, ஏன்னா அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவருக்கு தேவை சிவனுடைய அடிவை, அவ்வளவுதான் இல்லையா? சிவனுடைய பாதம் மட்டும்தான் அவருக்கு தேவை. இதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்த, சிவனுடைய இடத்த சுத்தம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான், பணி செய்யறது மட்டும்தான் அவருடைய கடமையா செய்துட்டு இருந்தார். அப்ப பாருங்க, ஒரு முறை தேவலோக மங்கையரான அந்த ரம்ப, ஊர்வசி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட எப்படியாவது இவரை மயக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடல் பாடல் என்ன என்ன பண்ணணுமோ அத்தனையுமே பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய திருநாவுக்கரசர் என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய பார்வை அழகு எல்லாமே எது அப்படின்னா ஆரூரன், அவரு தான் எனக்கு எல்லாமே, சிவன் தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் அவருக்கு எந்த எண்ணமும் ஏற்படல பாருங்க. இப்படிப்பட்ட இந்த திருநாவுக்கரசருடைய அந்த சரிதத்தை நம்ம கேட்கறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். 63 நாயன்மார்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த கதையையும், கதைன்னு சொல்லக்கூடாது, வரலாறுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிகழ்ந்தது, என்னப்பன் சிவபெருமான் நிகழ்த்தியது இல்லையா? அதையெல்லாம் படிக்க படிக்க நமக்கு சிவன் மேல அன்பும் ஆசையும் பாசமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ், திருப்புகழூர் அப்படின்னு இருக்கு. திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலத்துல திருப்புகழூர், நன்னிலத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல திருப்புகழூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க உழவார பணி செய்து கொண்டு இருக்கும் போதே தன்னுடைய 81வது வயதுல திருநாவுக்கரசர் சுவாமிகள் அப்பர் பெருமான் சிவபெருமானோட ஐக்கியம் ஆயிட்டாரு. எப்பனா சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்துல, அதுதான் இந்த வருஷம் இப்ப மே மாதம் 10ஆம் தேதி வருது. அன்னைக்கு ஐதீக திருவிழாவா நடக்குமா. அந்த ஐதீக திருவிழாவை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவே நமக்கு போட்டிருக்கும். அது இல்லாம ஒவ்வொரு சிவன் கோவில்களிலும் இருக்கக்கூடிய இந்த 63 நாயன்மார்கள்ல அந்த சித்திரை சதய நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள், புறப்பாடு எல்லாமே நடக்கும் நம்ம அப்பர் பெருமானுக்கு. அதுல எல்லாம் நம்ம கலந்துக்கணும். ஏன்னா அடியேற்கு அடியேன் அப்படின்னு தான் நம்ம சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். அதனால அடியவரை நம்ம வணங்குபவருக்கு நமக்கே அடியேனா சிவபெருமான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி இந்த சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் மே மாதம் 10ஆம் தேதி வருது அப்படிங்கிறதுனால எல்லோரும் சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம திருநாவுக்கரசரை தரிசித்து நம்ம நலம் பெறுவோம். அதே போல திருப்புகலூர்ல சுந்தரரும் அந்த இடத்துல திருநாவுக்கரசர் 2 பேருமே பாடியிருக்காங்க. அதனால தான் அங்க அக்னீஸ்வரர் அப்படிங்கிற கருங்குழலீஸ்வரர், அக்னீஸ்வரர் கருங்குழலி அம்மன் அப்படிங்கிற பேர்ல அம்மனும், இன்னொன்னு வர்த்தமானேஸ்வரர் அந்த இடத்துல மாதுமை அம்மை அப்படிங்கிற பெயர்ல அம்மனும், 2 லிங்கங்கள், 2 சிவபெருமான் 2 அம்மன்கள் அந்த கோவில்ல, புகழூர் கோவில்ல இருக்காங்க. எல்லோரையும் ஒரு முறை நாம் சென்று தரிசித்து நமக்கு நல்ல வழி விடுமாறு ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம வேண்டிட்டு வருவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.